எண் 19 வி. தக்ஷணா. முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இந்த 3 எழுத்துகளும் சேர்த்து மா மேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவருக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியருக்கும் என்னை போன்ற மாணவர்க்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வரலாற்றின் அவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏழை பங்காதர், படிக்காத மேதை, கரும வீரர், கருப்பு காந்தி என்றெல்லாம் அழைக்கப்படுவர். தன்னலம் சிறிதும் இல்லாதவர், பொதுநலம் கருதி வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவருடைய தாய் செல்லமாக அவரை ராஜா என்று அழைப்பர். இதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. 6 வயதில் தந்தை இழந்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாத காரணத்தால் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறுவயது முதலே சுதந்திர போராட்டத்தின் தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்ட காமராஜர் 1920 தனது 16 வயதில் காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்ற இவர்தான் தன் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். காங்கிரஸ் கட்சியில் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான திரு சத்யமூர்த்தி அவர்கள் தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பிச்சை புகழினும் கற்கேனென்று என்ற ஔவையாரின் வரியிற்கு ஏற்ப இவர் முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். சுவரிருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? இதனால் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். பள்ளியில் படிக்கும் அனைவரும் சமமாக இருக்க பள்ளியை சீருடைய கொண்டு வந்தார். ஆங்கில ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்றோர் விகிதம் காமராஜர் ஆட்சியில் 37% உயர்த்தது. கல்வி மட்டுமல்லாது தொழில்துறை, வேளாண் திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என்ற அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏற்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தார். தன் பிரதமராக 2 முறை வாய்ப்பு வந்த போதும் அது மற்றவருக்கு விட்டு கொடுத்ததை அவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர். பொருளெல்லாம் செல்வமில்லை, கல்வியை உலகத்து தண்டு சென்றாய், பெறுவதெல்லாம் நமக்கில்லை என்று ஊருக்கு உழைத்து கொடுத்தாய், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை. போன பின்பு மக்கள் மனதில் நீண்ட இடம் பிடித்த காமராஜரை உயிருள்ளை வரி போற்றுவோம். என் உரை